தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்புக்கரசி கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட தர்ஷன் எதுவுமே தெரியாத மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாரு. ஆனாலும் தர்ஷன் செய்யறதெல்லாம் பெரிய தப்புன்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. தர்ஷன் என்ன சின்ன பையனா? அவனும் ரூம்குள்ள போனதும் அன்புக்கரசி என்னெல்லாம் பேசுறாங்களோ அந்த பேச்சுக்கு அப்படியே தலை சாய்க்கிற மாதிரியே இருக்கான். பெரிய வில்லி, சதிகாரி, ஏமாற்றுக்காரி இது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அந்த ரூமில் அப்பாவோட சதி காரணத்தினால தானே உள்ளே இருக்கார். இருந்தும் அவகிட்ட எதுக்கு பேசணும்? இதோ தர்ஷா, உங்ககிட்ட நான் பேசுகிறத நீ கோவமாக எடுத்துக்காத. நான் பேசுகிறத நீ ஒரு நிமிஷம் கேளு. வா வந்து பக்கத்தில் உட்காரு. இப்படியெல்லாம் அப்படியே நலுபுற பேச்சு பேசிகிட்டு இருக்கிற அன்புக்கரசியோட பேச்சுக்கு இணங்குற மாதிரியே அவங்களும் பக்கத்தில் உட்காடுறாங்க. அன்புக்கரசி சொல்கிறத ஏன்னு கேட்குறாங்க. இதில் அவகிட்ட பேசுனதும் இவருக்கு தலைவலி வந்துருச்சான். தலை வலிக்குதுன்னு வேற சொல்லுவாராம். அதுக்கு நான் உனக்கு மாத்திரை கொடுக்குறேன், நீ சாப்பிடு. நான் ஒன்று மயக்கிற மாத்திரையோ இல்லை மயக்கம் போடுற மாத்திரையோ நான்லாம் தரமாட்டேன். இந்த தலைவலிக்குன்னு வாங்கி வச்ச மாத்திரை தான், சாப்பிடு அப்படின்னு சொல்லி மாத்திரை எடுத்து கொடுப்பாங்களாம். அதையும் யதார்த்தமாக அன்புக்கரசிக்கிட்ட இருந்து வாங்கி தர்ஷன் வாயில் போடுவாராம். அன்புக்கரசி போட்ட வலையில் தர்ஷன் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாரு. மாத்திரையை போட்டதும் நல்லா மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்கள வச்சு விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அன்புக்கரசி. அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்கவிக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்கவி இங்கே இந்த வாழ்வா சாவான்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இங்கே இவங்க எல்லாரும் பார்கவியை சமாதானம் பண்ணுறாங்க. சக்திக்காகவும் ஜனனிக்காகவும் நீ எல்லாமே பொறுத்துக்கோ, அமைதியாயிரு இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த பொண்ணும் பாவம் எவ்வளவு நாளைக்கு சரி சரின்னு அமைதியும் பொறுமையும் இருக்கும். பெத்த தகப்பனையும் இவங்களுக்காக இழந்துட்டு உட்காந்துருக்கு. எல்லாத்தோட தயவுல எப்படியோ ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணியாச்சு. உசுரை கையில் படிச்சுக்கிட்டு ஜீவானந்தத்தோட உதவியில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து இது யாரை எதுக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணினாங்க மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணினதுக்கு பேசாமல் இந்த பொண்ணு வெளிநாடே புறப்பட்டு போயிருக்கலாம். பாவம் எல்லாரும் சொன்னதை கேட்டு இந்த சிறையில் வந்து அடைபட்டு கிடக்குது. அடப்பட்டது மட்டுமா, இவங்க அப்படியே ஊசி மணியில் வச்சு குத்துற மாதிரியும் தாக்குற மாதிரியும் பேசுகிறாங்க. வலிக்க வலிக்க துடிச்சிட்டு இருக்கா இந்த பார்கவி. கல்யாண மேடையில் நீங்கள் 2 பேரும் எப்படி பழக்கிறீங்க, எப்படி வாழ்ந்துட போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சவால் விட்டுட்டு போன அன்புக்கரசி நைஸாக பேசி இந்த குணசேகர் வீட்டுக்குள்ளே அம்மாச்சி ஐஸ் வச்சு உள்ளே வந்துடுறாங்க. வந்ததும் தனக்குன்னு ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் சதி வேலை பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தும் இந்த தர்ஷன் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே மூஞ்சி பசுவாட்டை வச்சுக்கிட்டு ஏன்னு மட்டும் சத்தம் போட்டு கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போதும் நிறுத்துடா, உன்னோட ஜால்ரா ஜம்பாலாம் என்கிட்ட பழிக்காது, ஒழுங்கு மரியாதையை இப்படி கிடங்குற மாதிரி குணசேகரனாவது அதட்டி பேசுகிறாங்க. அன்புக்கரசி தந்திரமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்கவியை இன்னும் எச்சா தோண்டிக்கிட்டே இருக்காங்க. சத்தம் போட்டு சண்டை போடுறதுக்கும் அமுக்கமாக சண்டையை இழுத்து விடுறதுக்கும் இந்த அன்புக்கரசிக்கு மட்டும்தான் தெரியுது. வாழ்க்கையில் பெரிய இழப்பை சந்திச்சுட்டு பல சோதனைகளையும் தாண்டி இதோ ஜீவானந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனோடு வந்து இப்போ பார்கவிக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. தர்ஷன் கூட சந்தோஷமாக வாழ போகிறோங்கிற நம்பிக்கையில் ஓடி வந்த பார்கவிக்கு ஏண்டா இந்த நரகத்தில் வந்து சிக்கணுங்கிற மாதிரி இப்போ தவிக்க வைக்கிறாங்க. இதில் சமாதானத்துக்கு நந்தினியும் ரேணுகாவும் சப்போர்ட்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆனாலும் பொறுமையாக இருன்னா எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும்? தர்ஷனிக்கோட பொறுமையை இழந்து விடு நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தர்ஷினியை பார்த்து கேட்குறாங்க பார்கவி. ஏன் தர்ஷினி, அன்புக்கரசி கெட்டவதான்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் அப்பா சரியான கோபக்காரரு, அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாருங்கிறதும் தெரியும். ஆனால் தர்ஷன் இப்படி இருப்பானாங்கிறத நீ நினைப்பியா இல்லை நான் நினச்சி பார்த்தனா? அன்புக்கரசி கிட்ட அவன் ஏன் உட்காந்து பேசுகிறான், அவன் சொல்கிறத இவன் ஏன் கேட்குறான், அவகிட்ட ஏன் இவன் தலைவலின்னு சொல்கிறான், அவன் ஏன் தலைவலி மாத்திரை கொடுத்தா இவன் வாங்குறான், அவள் தான் மோசமானவனு தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்தும் அவகிட்ட இவன் ஏன் பேசுறது எல்லாம் நம்பிட்டு இருக்கான், அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு கேட்டதும் பார்கவி கேட்கவும் தர்ஷனி ஆமாம் தர்ஷன் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரியே தோணுது, இவ கேட்குற கேள்விக்கு நம்ம நல்லா பதில் சொல்ல முடியலையேன்னு தர்ஷனியே ஒரு நிமிஷம் ஆடி போய் அமைதியாக இருக்காங்க. அன்புக்கரசி அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புக்கரசி அழுதுட்டு கொண்டிருக்கிறத பார்த்து அறிவுக்கரசி கால் மூழ்னு கத்திக்கிட்டு தங்கமே எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு ஓடி வராங்க. எல்லாருமே கூட்டம் கூடிடுறாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு நந்தினி ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா அன்புக்கரசி அழகவும் அறிவுக்கரசி போய் ஆறுதல் சொல்லவும் என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் அப்போ குணசேகரன் ஞானமும் ஓடி வந்து என்னம்மா என்னாச்சு, எதுக்கு போகும் தங்கச்சி இப்படி அழுதுட்டு இருக்கிறாங்கிறாங்க. மாமா அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. அன்புக்கரசி என்னாச்சு சொல்லு கண்ணு, இங்கே பாரு மாமா கேட்குறாங்க பாரு பதில் சொல்லு அப்படின்னு அறிவுக்கரசி கேட்கவும் அன்புக்கரசி தர்சனை பார்க்குறாங்க. தர்சன் நினச்சி பார்க்குறாங்க விடியறது கொலையா உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னவ இப்போ என்னத்துக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா, நான் எதுவுமே செய்யலையே, தலைவலி மாத்திரையை வாங்கி போட்டுதான் நான் நல்லா தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. இது உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாம தான் எல்லாமே நடந்ததா அப்படின்னு சொல்லி அன்புக்கரசி அவங்க கையில் வச்சிருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அறிவுக்கரசி டே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ நந்தினி தர்ஷினி என்ன நடந்ததோ அப்படின்னு அந்த ஃபோட்டோவையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான்
அன்புக்கரசி சொல்றாங்க, என்ன தர்ஷன் கெடுத்துட்டாங்கறாங்க. இது யாருனாலயும் நம்ப முடியல. கேட்டதும் எல்லாரும் ஆடி போறாங்க. பிளான் போட்டு கொடுத்த குணசேகரனே, என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி அசிங்கமா பேசாத அப்படின்னுட்டு இருக்காங்க. போங்க மாமா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தானே அன்புக்கரசி மனசு விட்டு வெளியே சொல்றா. ஒரு பொண்ணு இப்படி தான் மேல பழிய தூக்கி போட்டுக்குவாளா? ஆனா அன்புக்கரசி நடந்ததை நினைச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா உங்க பையன் என்னமோ உத்தரம் புத்திரன்னு பேசுறீங்க. இதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு முல்லை சொல்றாங்க. இதை கேட்ட குணசேகரன், என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கவும் அன்புக்கரசி போய் காலை பிடிச்சு அழுகுறாங்க. ஆமா மாமா, தர்ஷன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இது யாருனாலும் நம்ப முடியல தான், இருந்தாலும் இது டிராமான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தர்ஷனி. ஏய் என்னடி பெரிய மனுஷி மாதிரியும் கிட்ட இருந்து பார்த்த மாதிரியும் பேசிட்டு இருக்க, நடந்ததை என் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னமோ உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, என்ன நடந்ததுன்னு நீ உள்ள போய் பார்த்தியா அப்படின்னு தர்ஷனியை ஒரே பேச்சு பேசி மடக்குறாங்க அன்புக்கரசி. நந்தினி வந்து சொல்றாங்க, உங்க டிராமாவெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இப்படியே நடத்த போறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். முதல்ல இந்த ஜனனிக்காக தான் பொறுமையா இருக்கும், ஜனனி மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்குங்கிறாங்க. ஆமா, இப்படியே கிழிச்சிட்டு இருங்க. என் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். டேய் தர்ஷா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒன்றும் தெரியாத மாதிரி அவளை வேண்டாம் வெறுத்து ஒதுக்குற மாதிரி இருந்துக்கிட்டே நீ என்ன வேலை பார்த்துருக்க? என் தங்கச்சி இப்படி தான் பழி வாங்கணும்னு எவ்வளவு நாளாக நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி போய் சரட்டை பிடிச்சி இழுத்து அடிக்க போகிறாங்க. அப்போ அன்புக்கரசி தர்ஷனுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கெஞ்சுற மாதிரியும் கொஞ்சுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா தயவு செய்து விட்டுருக்கா, அவரை ஒன்றும் செஞ்சிடாத, இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இப்படி சொன்னதும் அன்புக்கரசி பேச்சை நிறுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் டே தர்ஷா, ஒழுங்கு மரியாதையா நீ அன்புக்கரசியோட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. இதுக்கப்புறமா என் தங்கச்சியை அழுக விட்டினா நான் உன்னை கதற விட்டுருவேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இது அந்த மிரட்டலையெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஒழுங்கு மரியாதையை போடிங்கிறாங்க. நந்தினி தர்ஷனுக்காக சப்போர்ட் பண்றாங்க. ஆனா பார்கவி வந்து தர்ஷன் கிட்ட பேசும்போது, ஏன் தர்ஷினி, உன் அண்ணன் தர்ஷன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? உங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன், அன்புக்கரசியும் புரிஞ்சுக்கிட்டேன், அறிவுக்கரசியும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா தர்ஷனை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னு கேட்டா, அவன் டபுள் கேம் ஆடுறாங்கிறது உனக்கு தெரியலையா? என்ன செய்யறது, அந்த மனுஷனோட வீடியோவை நானும் பார்த்தேன். பாவ சத்தி ஜனனி 2 பேரும் இன்னைக்கு இந்த சூழல்ல எனக்காக வசமா மாட்டிக்கிட்டாங்களேன்னு நினைச்சுதான் நான் இப்போ மனசளவுல கதறி போய் துடிச்சிட்டு இருக்கேன். இப்போ தர்ஷன் கூட சேர்ந்து வாழ்ற மனநிலை எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க பார்கவி. இதை கேட்டதும் நந்தினியும் தர்ஷனியும் ஆடி போயிடுறாங்க. பார்கவி, நீ எல்லாமே பொறுத்துட்டு அமைதியாக இருந்ததான் வேணும், கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் சொன்னாலும் நீங்களும் பார்த்தீங்கல்ல, தர்ஷன் செய்கிறதெல்லாம் சரிதானா? தர்ஷனை உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுமையாக பொறுத்து போய்கிட்டு இருப்பேன்? நீங்களே நினச்சி பாருங்க. காதலிச்சவனை நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சிரமங்களை தாண்டி எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் நான் இவனை வந்து கைப்பிடிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணினீங்க. ஏன் உயிர் கூட வச்சு ஜனனி சித்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சாங்க. ஜீவானந்தா சார் சாவோட எல்லைக்கே போய் திரும்பி வந்தார், நான் கண்ணார பார்த்தேன். அவங்களோட நம்பிக்கையை நான் தொலைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அமைதியாக பொறுமையாக இன்னும் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போச்சுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தர்ஷன் அன்புக்கரசி இவங்க 2 பேர்த்தோட கல்யாண ரெஜிஸ்டரும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் உங்கள் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி என் வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் சத்தி சித்தப்பாவுக்காகவும் ஜனனி சித்திக்காகவும் தான் நான் இங்கே இருக்கேன். இவங்க ஆட்டமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, ஆனால் என் வாழ்க்கை எனக்கு ஒரு முடிவே இல்லாமல் போச்சு. தர்ஷினி, நீங்கள் எல்லாருமே எனக்காக சமாதானமே பண்ணினாலும் அப்போவும் தர்ஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு எனக்கு கம்மியாக தான் இருக்குது. 2 பேர்த்துக்குள்ள இனிமேல் மன ஒற்றுமை வருமாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படியே ஒற்றுமையாக வாழ நினச்சாலும் இருக்கிறவங்களால தூண்டி விட்டு அது பெரிய காயத்துக்கு தான் ஆளாக போகிறோமே தவிர அதில் நிம்மதியோ சந்தோஷமோ வாழ போகிறது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அச்சோ, என்ன பார்கவி இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டேங்கிறாங்க. முடிவெடுக்காமல் நான் என்ன செய்வேன்? நீங்களும் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்களா, இனிமேல் நான் தர்ஷனோட சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு இல்லை. பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் பெரிய விரிசலை உருவாக்கிட்டாரு ஆதிகுணசேகர். கதிரும் கரிகாலனும் ஜனனி எங்கே போகிறாங்கன்னு கண்காணிக்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அறிவுக்கரசி ஜெயிலிருந்து வந்ததும் குணசேகரனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அன்புக்கரசியை தர்ஷனையும் ஒரு வழியாக சேர்த்து வச்சுட்டாங்க. தர்ஷன் இனி போராடினாலும் மிஞ்ச முடியாது.